வந்து நீங்க நடிச்சதுலயே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? இது ஆக்சுவலா எனக்கே பதில் தெரியும். போடு. நடிச்சதுலயா மாளவிகா? ஆப்வியஸா. நீங்க எதிர்பார்த்த பதிலா? ஆமா, எனக்கே தெரியும். இல்ல, கொஸ்டின் நடிச்சதுல அப்படின்னு தானே கேட்டாங்க. ஆமா. யா, மாளவிகா. ஓகே, சோ ரைட் ஆன்சர். ஆமா. செகண்ட் வந்து இதுவா? ஓகே. எப்பாவது என்கிட்ட ஷூட்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிருக்கியா? இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசைதான், ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் வீட்ல இருந்து கிளம்புனா எங்க இருக்கேன், யார் கூட இருக்கேன்னு ஃபுல்லா அவனுங்க எல்லாருமே அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலா என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. வீட்ல இருந்து கிளம்புனா என்னென்ன நடக்குதோ அதை நான் அப்டேட் பண்றனோ இல்லையோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க. சோ போய் சொல்லிட்டு இல்ல, இதுல பின் குறிப்பு போட்டிருக்காங்க. நீ போயிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஆனா தெரியும், உண்மையை மட்டும் சொல்லுன்னு வேற போட்டிருக்காங்க. இல்ல ஷூட்டிங்னு சொல்லிட்டுலாம் எங்கேயும் போனது இல்ல. ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டேன், தோ வந்துகிட்டு இருக்கேன்னு வேணா நிறைய தடவை போய் சொல்லியிருக்கேன். கரெக்ட். லாஸ்ட் இது வந்து நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடினல, ஆத்தங்கர மரமே. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த, அதுல எதுவுமே நடந்த மாதிரி இல்ல. இது எழுதி கொடுக்கல, அது தானா வந்த கேள்வி. சோ இப்ப நீ அதை வந்து ரிவைஸ்டா, இப்ப இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்ப ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த 10 வருஷத்துக்கு ரிவைஸ்டா ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா என்னன்னு பாடுவ? இப்ப ரொம்ப நேரம் பேசிட்டேன், நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பேசுறத விட்டுருங்க, பாட்டு பாடினா கேட்போம். மாமியே ஒன்ன காணாம அப்படின்னு பாடியிருப்பேன். அதுல சாப்பாடெல்லாம் பேசியிருந்திருப்பேன். இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடினது, இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன். இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே. மனைவியா ஒன்ன கட்டிட்டேன், சோத்துக்கு ஸ்விக்கியில தேடிட்டேன், சுமாரையும் சூப்பர்னு சொல்ல பழகிட்டேன். ஓகே பாவி. காலையில் ஷூட்டிங் போகணும், மாலையில் டப்பிங்கும் போகணும், மாச கடைசியில இஎம்ஐ கொஞ்சம் கட்டணும், ஒத்தையில் ஸ்கை வாக் டோரோரும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே, ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரும் காடை தேய்ச்சு கண்ணீர் வடிச்சேனே, தங்கோ நீ கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில விழுந்தேனே, முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு. என் மொத்த உசுர இப்பதான் பார்த்தா தூக்கிட்டு போனான். என் மொத்த உசுர உள்ளங்கையில் தந்தாச்சு. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. மீண்டும் சிங்கர் ரியோராஜ் உங்களுக்காக.